வணக்கம். விஜய் நியூஸ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி. எஸ்ஆர்எம் பிரைம் ஹாஸ்பிட்டலின் பிரைம் ஜோன் புதிய மருத்துவ திட்ட தொடக்க விழா. 10,000 பேருக்கு இலவச மருத்துவ பரிசோதனை அட்டை பாடகர் மனோ அறிமுகம் செய்து வைத்தார். முதலமைச்சர் விஜய் தனது நண்பர் எனவும் முதல் படத்திலேயே அவருக்கு பாடல் பாடிய பெருமை தனக்கு உள்ளதாகவும் பாடகரும் நடிகருமான மனோ நெகிழ்ச்சிகரமாக தெரிவித்தார். சென்னை ராமபுரத்தில் உள்ள எஸ்ஆர்எம் பிரைம் மருத்துவமனையில் 5 கிலோமீட்டர் சுற்றளவில் வசிக்கும் மக்களுக்கு சிறப்பு மருத்துவ சிகிச்சை சலுகைகள் வழங்கும் எஸ்ஆர்எம் பிரைம் ஜோன் என்ற புதிய திட்டத்தின் தொடக்க விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பிரபல திரைப்பட பின்னணி பாடகரும் நடிகருமான மனோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இப்புதிய மருத்துவ முன்னெடுப்பு திட்டத்தை தொடங்கி வைத்து பிரத்யேக எஸ்ஆர்எம் பிரைம் கேர் அட்டையையும் வெளியிட்டார். இந்த திட்டத்தின் மூலம் ராமபுரம், மணப்பாக்கம், போரூர், முகலிவாக்கம், வலசரவாக்கம், கே நகர், நெசப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வசதி செய்யும் 10,000 குடும்பங்களுக்கு கட்டணமின்றி எஸ்ஆர்எம் பிரைம் கார்டு வழங்கப்படுகிறது. இந்த சிறப்பு அட்டையின் மூலம் இலவச சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, இலவச நோய் தடுப்பு சேவைகள், மருத்துவ கட்டணங்களில் சிறப்பு தள்ளுபடிகள் மற்றும் 5 கிலோமீட்டர் சுற்றளவில் வசிப்பவர்களுக்கு அவசர நேரத்தில் இலவச ஆம்புலன்ஸ் சேவை வழங்கப்படுகிறது. 300 படுக்கைகள் கொண்ட இந்த பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன், ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை, டாவின்சி எக்ஸ்ஐ சாதனம், எண்டோஸ்கோபி மற்றும் 24 மணி நேர தீவிர சிகிச்சை, விபத்து சிகிச்சை பிரிவுகள் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் ஒரே கூரையின் கீழ் இயங்கி வருகின்றன. இந்நிகழ்வில் எஸ்ஆர்எம் பிரைம் மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி சிவா, மருத்துவ சேவைகள் பிரிவின் துணைத் தலைவர் செல்வா ராமசுவாமி, உதவி மருத்துவ சேவைகள் பிரிவு மருத்துவர் ஸ்ரீலேகா வெங்கடேசன் மற்றும் சமுதாய தலைவர்கள், குடியிருப்பு நலசங்க பிரதிநிதிகள் திரளாக கலந்து கொண்டனர். செய்தியாளர் யுவராஜ். நியூஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எல்லாம் ரொம்ப எஸ்ஆர்எம் பிரைம் ஜோன் இந்த சரௌண்டிங் ஒரு 5லேருந்து 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெரிய அவங்க ஹெல்த்து பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய தைரியம் கொடுக்குற ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருக்கும் ஹெல்த்ன்றது அவங்க சாப்பாடு மூலமாக, வாட்டர் மூலமாக, சரியாக ஸ்ட்ரெஸ் மூலமாக எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன இது ஏதாவது பெயின் வந்தால் கூட என்ன அங்கே போனால் எவ்வளோ பில் ஆகும், எத்தனை ஸ்கேன் எடுப்பாங்க அப்படின்ற பயத்தில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த கார்டு மூலமாக எவ்வளோ இனிஷியேட் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் பெட்டர்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றது பெரிய விஷயம் சார். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்ட் என்னென்னா, எஸ்ஆர்எம் இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற வர்றவங்க இந்த 10,000 கார்ட்ஸு, 20,000 கார்ட்ஸ், வாட் எவர், அவங்களுக்கு ஒரு மினிமம் இவ்வளோ கட்டினீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ்லேருந்து உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்றது ஒரு இனிஷியேட் கூட நீங்கள் எடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது இன்னும் அவங்களுக்கு ஒரு தைரியம். ஏன்னா நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ், அதாவது லோ லெவலில் இருக்கிற ஃபேமிலிஸ் நிறைய பேர் தங்கிட்டு இருக்கிற ஒரு ஏரியாவாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த கார்டு இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்குது. ஒரு இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் அந்த ஏழை எளிய மக்களுக்கு. அந்த இனிஷியேட் எடுத்து எஸ்ஆர்எம் பிரைம் ஜோனில் அது திங்க் பண்ணுறதுக்கு ஒரு யோசனையை நான் வந்து உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். டெஃபினட்டாக இந்த ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலிக்கு ஒரு பெரிய பக்கபலமாக எஸ்ஆர்எம் குரூப் இருக்கும் அப்படின்றது 100% எனக்கு நம்பிக்கை இருக்குது. வாழ்க வளர்க. நல்ல பாயிண்ட்.
கண்டிப்பா பண்ணிடுவோம் சார். கட்டாயம் பண்ணி கொடுக்கலாம் சார். யங்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. ஒரு அவேர்னஸ் எல்லாம் இல்லை, இப்போது டெஃபினட்டாக அவேர்னஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த ஒரு கிக்கு கொடுக்குற விஷயத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனாங்க ஒரு 4-5 வருஷமாக. இப்போ தான் கொஞ்சம் அந்த அவேர்னஸ் த்ரூ அவுட் இந்தியா வந்துட்டுருக்கு அப்படின்றத பார்க்குறோம். கண்டிப்பாக அதுலேருந்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகாமல் உங்களுடைய தாய் தந்தை உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க. அதுக்கு படிப்பு மட்டுமா, காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் வந்து அப்பா சாப்பிடாம கூட நமக்கு கொடுப்பாருன்றது யோசிக்கணும். அந்த வர்ற யங்ஸ்டர்ஸ்க்கே அது யோசித்து உங்கள் உடல் பாதுகாக்கணும். உங்களுடைய மென்மேலும் நீங்கள் வளர்ந்து நல்ல பொசிஷனுக்கு வந்து தாய் தந்தையை ஒரு அனாதாசிரமத்துக்கு அனுப்பாமல் நீங்கள் கொஞ்சம் கை கொடுத்து அவங்களுக்கு நான் இருக்கேன் பாப்புலன்ற தைரியம் வந்து இன்றைக்கி வர்ற ஜெனரேஷன்ஸ் 90s 2000 ஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்சியில் ஒரு பாசத்தை உருவாக்கி அவங்க எல்லாம் நல்லா படிக்கணும், நல்லா முன்னுக்கு வரணும், நமக்கு நல்ல காலம் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிற தாய்மார்களுக்கு தந்தைக்கும் நீங்கள் தான் பக்கபலமாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்ட் ஃபார் யங்ஸ்டர்ஸ். நான் 4-5 லாங்குவேஜில் பாடுறதுனால இப்போது தெலுங்கு ஒன்று பாடி வந்தேன். லாஸ்ட்டு இந்த பொங்கலுக்கு ஒரு 4-5 படம் ரிலீஸ் ஆகும். தமிழில் ஒரு 2-3 பாட்டு பாடியிருக்கேன். இன்னும் டைட்டில்ஸ் வைக்கலை. நடிப்பு ஆசை இருக்குது சார். பட் அது வந்து பாட்டுக்கும் அதுக்கும் சரியாக வராது சார். ஏன்னா இப்போது திடீர்னு நான் வந்து ஒரு படத்துக்கு ஆக்செப்ட் பண்ணி நடுவில் ஒரு கல்யாண கச்சேரி ஒத்துக்கிட்டா இந்த ஷூட்டிங்காக திருப்பி அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க என் கச்சேரிக்காக. ஸோ அது போயிடும். ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இது வந்து 2 பலகை மேலே கால் வைக்காமல் எனக்கு டைம் இருக்கும்போது ஏதாவது சின்ன கேரக்டர் வந்ததுன்னா அதுவும் நகைச்சுவையாக இருந்தால் தான் பண்ணுறேன். தேங்க்யூ சார். கான்செப்ட் வந்து அதிகமாகிட்டே வருது சார். ஆமா. நீங்க எவ்வளவு பாட்டு பாடுறீங்க? நீங்க தனியா உங்க ஆல்பம் உங்க ரசிகர்களுக்காக ஏதாவது பண்ணுவீங்களா சார்? பண்ணியிருக்கேன். அந்த இப்போ சொந்த ஆல்பம் அப்படின்றது நான் வந்து உங்கள் மனம் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்கேன். அந்த சேனலில் தான் ரிலீஸ் பண்ண முடியும். இன்றைக்கி கேசட் கான்செப்டே போயிடுச்சு. ஸோ நம்ம இன்வெஸ்டர்ஸாக நம்ம பண்ணிவிட்டு நம்ம சொந்த சேனலில் போட்டு அது மூலமாக பெருசாக காசு வராது, திருப்தி வரும். ரசிகர்கள் கேட்டு அதுலேருந்து நான் கிளாஸஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். இசை முறைப்படி கற்றுக்காதவங்களுக்கு பாட்டு நல்ல பாடத்திறன் இருக்கிறவங்களுக்கு நல்ல சஜஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். அந்த உங்கள் மனம் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் அது இசை மேலே ஆசை இருக்கிறவங்கள அதை பார்த்து கற்றுக்கலாம்.